தமிழ்நாடு அரசு மாநில திட்டக்குழு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த தமிழ்நாடு அரசு மாநில திட்டக்குழு எப்போ அமைக்கப்பட்டதுன்னா, 1971 மே 25 வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ, இதில இந்தியாவின் உற்பத்தி திறன் வந்து தமிழ்நாட்டில எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேளாண்மையோட பலம். பொருளாதார மேம்பாட்டிற்கு தமிழ்நாட்டின் வேளாண்மை துறையில 1.9 லட்சம் கோடியை தனது பங்களிப்பாக வழங்கியுள்ளது. கேழ்வரகு மற்றும் கரும்பு உற்பத்தியில் தமிழ்நாடு முதல் நிலையை வகிக்கிறது. உற்பத்தி திறன் என்பது பண்ணையிலிருந்து சந்தை வரை வலுவான கிராமப்புற வருமானத்தை குறிப்பது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த சீரான நகர்ப்புற வளர்ச்சி. ஒவ்வொரு மாவட்டமும் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்துறை வள ஆதாரங்களை கொண்டுள்ளது. இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் இதனை சாதித்துள்ளது. வளர்ச்சி ஒரு நகரத்திற்குள் கட்டுப்படுத்தப்படவில்லை, மாறாக வாய்ப்புகள் எல்லா பகுதிகளையும் வந்து சென்றடைந்திருக்கா சொல்லியிருக்காங்க. அடுத்த ஏற்றுமதியில் முதலிடம். அமெரிக்க டாலர்லேருந்து 52.7 பில்லியனை எட்டும் வகையில் நமது வணிக பொருட்களுடைய ஏற்றுமதி ஏறத்தாழ இரட்டிப்பாகி உள்ளது. மின்னணுவியல், ஜவுளி மற்றும் தோல் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. எதில்? மின்னணுவியல், ஜவுளி, தோல் முதலிடம் வகிக்கிறது. இதன் மூலம் உலக அளவில் போட்டியிடும் திறனை நாம் அடைந்துள்ளோம். எவ்வளோ டாலர்? 52.07 பில்லியன் டாலர், அமெரிக்க டாலர். சரிங்களா? அடுத்தது சுகாதாரத்தில் முதன்மை. தமிழ்நாடு சுகாதார தர குறியீட்டில் மிக சிறப்பாக திகழ்கிறது. இந்தியாவிலேயே மிக குறைந்த எண்ணிக்கையிலான தமிழ்நாட்டில் சிசு இறப்பு விகிதம் 1000க்கு 12 அப்படின்ற விதத்தில் இருக்குது. ஆயுள் நீட்சி தேசிய அளவில் இங்கு அதிகம். ஆரோக்கியமான குடிமக்களே சமூக முன்னேற்றத்தின் உண்மையான அளவீடு. அப்போது சிசு இறப்பு விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000க்கு 12. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்கனாமிக்ஸில் கேட்பேன். அடுத்ததாக ட்ரில்லியன் பொருளாதாரத்தை எட்டும் பாதையில் தமிழ்நாடு. வலுவான உற்பத்தி திறன், மனித மூலதனம் ஆகியவற்றுடன் தெளிவான பாதையில் 1 ட்ரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை எட்டும் இலக்கினை தமிழ்நாடு நிர்ணயித்துள்ளது. அதீத பலத்துடன் வளர்ச்சி, நம்பிக்கையுடன் எதிர்காலத்தின் எழுச்சி அப்படின்ற தலைமுறையில் செயல்பட்டு வராங்க. அடுத்த உட்கட்டமைப்பு மேம்பாடு. சாலைகள், துறைமுகங்கள், தளவாடங்கள், மெட்ரோ விரிவாக்கம் ஆகியவற்றுக்கு மூலதன செலவாக 2.54 லட்சம் கோடி முதலீடு செய்யப்பட்டுள்ளது. இது தொழில்துறைக்கு சக்தியூட்டி மக்களை இணைக்கின்றது. இதன் விளைவாக முன்னேற்றத்தை நீங்கள் காணவும் பயன்படுத்தவும் முடியும். அனைத்தையும் உள்ளடக்கிய சமூக முதலீடு. கல்வி, ஆரோக்கியம், நலன் ஆகியவற்றுக்காக சமூகத்துறை சுமார் 1,57,864 கோடியை செலவு செய்துள்ளது. இதனை ஒரு தொண்டாக அல்லாமல் பொருளாதார கட்டமைப்பு பணியாக கருதுகிறது. ஏனெனில் அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சியே நிலையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முதலீடு ஈர்ப்பு. அந்நிய நேரடி முதலீட்டாளர்களின் வருகை தேசிய அளவில் குறைந்துவிட்ட போதும் தமிழ்நாட்டின் மீது அவர்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் அந்நிய நேரடி முதலீடு 681 மில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மீள்தன்மை கொண்ட பொருளாதாரம். உலக அளவில் இறக்குமதி கட்டணம் மற்றும் நிச்சயமற்ற தன்மை இருந்தாலும் தமிழ்நாடு வலுவான வளர்ச்சி வேகத்தை கொண்டுள்ளது. நிச்சயமற்ற காலத்திலும் நிலைத்தன்மை என்பது திடமான கட்டமைப்பு வலிமையே வெளிச்சம் போட்டு காட்டுகிறது அப்படின்னு மாநில திட்டக்குழு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.